ஓ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணதே திருப்பாச்சி தான். ஆமாம், இது வந்து நான் ஒரு சேஃப்டி பண்ண கதை தான், என் டேஸ்ட்டுக்கு பண்ண கதை இல்லை. என்னங்க விளையாட்டுக்கு சொல்கிறீங்க, சேஃப்டிக்கு? சேஃப்டி பண்ண தான். அப்புறம் அப்படியே இது மாதிரி ஓகே சூப்பர் குட்டு. சூப்பர் குட்டில் அவங்க கதை கேட்க நம்ம எப்போம்ல நினைப்போம்ல. அப்போ சூப்பர் மேனேஜர் இருந்தாங்க கணேஷ், இன்னொருத்தர் செந்தில். அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நம்ம சூப்பர் விட்டு அங்கே மேனேஜர் இருக்காங்க, எந்த மாதிரி கதை கொண்டு கேட்டு சவுத் சைடு உட்கார வைப்பாங்கன்னு நினச்சோம்ல, அது இல்லை. அவங்க கமர்ஷியலாக விஜய் சார் கழிச்சிட்ருக்கு. சரி நான் கதையை சொல்லிட்டேன். விஜய் சார்னு சொன்னதுக்கப்புறம் இந்த கதையை சொன்னீங்க? ஆமாம் ஆமாம். ஓகே. அப்போ நம்ம வந்து இது வந்து யாருன்னு நம்ம மைண்டை செட் பண்ணவே இல்லை. ஒரு ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி சென்டிமெண்ட் கலந்து ஒரு கமர்ஷியல் படம் கதை ஒன்று பண்ணி வச்சுட்டு அவ்வளோ. இப்போ சும்மா சொல்லிட்டேன், எனக்கு இது ஓகேவான நம்பிக்கை இல்லை. ஓகே சொல்லிட்டேன், பிடிச்சி போச்சு சார். அவங்களுக்கு பிடிச்சி அப்புறம் டக்குன்னு சவுதி சார் கேட்டால் அவருக்கு பிடிச்சி போச்சு. காலையில் தான் சொல்கிறேன். உடனே அன்றைக்கே காலையில் அங்கே 11:12 மணிக்கு சொல்லி முடிக்கிறேன். அன்றைக்கி ஈவினிங் 4:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க விஜய் சார்கிட்ட. மேனேஜர் பேசிட்டாங்க, சார் நல்ல கதை சார், உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் சரின்னு அவர் அன்றைக்கி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. அன்றைக்கி ஈவினிங்கை போய் விஜய் சார் கதை சொல்கிறேன். மேட்சிக் தான் சொன்ன பிரச்சனைகளே எப்படி மேட்சிக் நடந்துட்டு. அப்போ நம்ம ஒரு சேஃப்டி பண்ணி வச்சோம், சொல்லி பார்ப்போம்னு சொல்லி பார்த்த கதை ஓகே விஜய் சார் சொல்கிறேன். விஜய் சாருக்கும் ஓகே ஆயிடுச்சு.